அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிபந்தனை சொல்றான். என்னது? யஅபுதூனனி, என்னை நீங்கள் வணங்குங்கள், வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, நீங்கள் என்னை கொண்டு யாருக்கும் இணை கற்பித்து விடாதீர்கள். இப்படி என்னை வணங்கி எனக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிற பொழுது இந்த மாதிரி 3 விடயங்களையும் என்ன செய்கின்றேன்? வாக்குறுதியாக அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னால ஒமன் கஃபர பஅத தாலிக, இதற்கு பின்னால இந்த மாதிரி மூணாவது என்னன்னு கேட்டா வல யுபத்தில் அன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அதாவது அச்சமான சூழ்நிலை, பயத்துக்கு பின்னால ஒரு பாதுகாப்பை தருவோம். பின்னால நம்ம பார்ப்போம் என்னன்னு முழுமையாக. ரைட். இதுக்கு நிபந்தனை என்னன்னு கேட்டா யஅபுதூனனி, என்ன நீங்க வழங்கணும், வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்னை கொண்டு என்ன செய்து இணை கற்பித்து விடக்கூடாது. ஒமன் கஃபர பஅத தாலிக, இந்த மாதிரி செய்த பின்னால உங்களை ஏதாவது உலகத்துடைய பிரதிநிதியாக்கி உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்துடைய காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் தந்த பின்னால யாரு நிராகரிக்கிறார்களோ அவர்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் தான் மோசமான பாவிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த வசனத்துடைய சபபுன் நுசூல், இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலே வாழ்கிற பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், அப்படித்தானே? சந்தோஷமா வாழவில்லை, கஷ்டத்தோடு வாழ்ந்தார்கள். மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது, பயத்தோடு இருந்தார்கள். எங்க என்ன செய்தார், அதாவது ஒரு வீட்டுல தான் என்ன செய்தார்கள், மார்க்க நடவடிக்கை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அர்க்கம் அபில் அர்க்கம் என்கிற சஹாபியுடைய